பண்ணிக்கலாம் குருஜி. பண்ணிக்கலாம் சார். ரைட்டு. இன்னைக்கு யார் ஜாதகம் தருது? குருஜி பாலா ஐயா வந்து குரூப்ல பதிவு பண்ணியிருக்காரு குருஜி ஜாதகம். ஐயா இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஓகேங்க ஐயா. சரிங்க ஐயா. நான் ஓகே டேட்டா பஸ் சொல்றீங்களா? சரிங்க ஐயா. குருஜி 3/10/2011 குருஜி. 3/10/2011. கரண்ட் போயிடுச்சு. சொல்லுங்க. ஓகே 3/10/2011 8:52 AM 8:52 AM சென்னை. திதி வளர்பிறை சப்தமி. சப்தமி தேதிக்கு யார் யார் திசனியம்? சந்திரன் குரு குருஜி. கடகம் தனுசு. சந்திரன் குரு. சௌபாக்கியம் நாமயோகம். யார் யோகி? யோகி சுக்கிரன். அவயோகி குரு பகவான். உபயோகி செவ்வாய். உப அவயோகி கேது. கரசை கரணம். சந்திரன் வந்து குரு பகவான். முடக்கு யாரு? முடக்கு குரு பகவான் மீனமீடு. வைநாசிகம் சந்திரன் குருஜி. துலாம் லக்னம். லக்ன புள்ளி விசாகம். துலாம் லக்னம். லக்ன புள்ளி விசாகத்துல. ஓகே. அடுத்த கிரகம் 2ல 2 கிரகம் இருக்கும் குருஜி. எங்க? ராகு. லக்னத்து 2ல 2 கிரகம் இருக்கு. ராகு கேட்டை சந்திரன் மூலம். ஓகே. அடுத்தது லக்னத்துக்கு 4ல மாந்தி மட்டும் இருக்கு. அவிட்டம். லக்னத்துக்கு 7ல குரு மட்டும் இருக்கு. பரணி. லக்னத்துக்கு 8ல கேது மட்டும் இருக்கு. மிருகசீரிடம். லக்னத்துக்கு 10ல செவ்வாய் மட்டும் இருக்கு. பூசம். லக்னத்துக்கு 12ல 4 கிரகம் இருக்கும் குருஜி. சூரியன் புதன் இருவரும் அஸ்தம். சனி சுக்கிரன் அங்கே சித்திரையில குருஜி. சுக்கிர திசையில ராகு புத்தி குருஜி. பெண் ஜாதகம். வயசு என்ன? வயசு வந்து 15 வயசு குருஜி.
சுக்கர திசையில ராகு புத்தியா? ஆமாம் குருஜி, ராகு புத்தி. வயசு என்னாச்சு? 15. 15 குருஜி, 15. ஓகே, 15 வயது பெண் குழந்தை. என்ன கேட்பாங்க கேள்வி? என்னங்கம்மா? நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா கிளாஸ்ல? வேற யாரும் இல்லையா? கல்வி உடல் ஆரோக்கியம் சார். கல்வி உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் குருஜி. கல்வி உடல் ஆரோக்கியம். கல்வி உடல் ஆரோக்கியத்தை பத்தி கேள்வி வந்து வரும். சரி, ஓகே. இந்த ஜாதகர் எப்படி படிப்பாரு? நல்லா இருக்குனால நல்லா படிப்பாங்க சார். நல்லா படிப்பார் சார். ஓகே. வேற மத்தவங்க யார்? அவங்க 2 பேரும் ஏதாவது மீறி சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி படிப்பாங்க? நல்லா படிப்பாங்க குருஜி. புதன் வந்து கணனா நட்சத்திரத்துல இருக்காரு, கேது வந்து உபயோக நட்சத்திரத்துல இருக்காரு. நல்லா படிப்பாங்க குருஜி. ஓகே. ராமூர்த்தி சொல்லியாச்சு. வேற யாரு? அடுத்து சொல்லுங்க. சொல்லுங்க குருஜி, நீங்களே சொல்லுங்க. என்னப்பா? சுக்கிரதசை ராகு புத்தி நடக்குது சார். ஆமா. சரி, ரைட். அதனால கொஞ்சம் ஆக்சுவலா வந்து இந்த ஜாதகத்துல வந்து குரு வந்து அவயோகி. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகுது. குரு அவயோகமாக வரும்போது ஜாதகர் வந்து தனக்கு தேவையான மதிப்பு மரியாதை கண்டிப்பா வந்து பெற முடியாது. புரிஞ்சதா? புரிஞ்சதுங்க குருஜி. அப்ப கல்வி வழியில் ஒரு மதிப்பு மரியாதையை பெற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, கோச்சார குரு பகவான் அவங்கெல்லாம் வந்து சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் கிடைக்கும் போதெல்லாம் ஜாதகரை வந்து மரியாதையை வந்து கம்மி பண்ணி விடுவாங்க ஜாதகருக்கு. ஓகேவா? அதனால் ஜாதகருடைய கல்வி என்பது ஆவரேஜான ஒரு கல்வி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணோம். சில நேரங்கள் நல்லா படிப்பாங்க, சில நேரங்களில் மார்க் கம்மியாயிரும். ஏன் கம்மியானுச்சு, எதுக்கு கம்மியானுச்சு அப்படின்னு அவங்களுக்கே வந்து புரியாது. அந்த வேலையை பார்த்தது யாரு அப்படின்னா இந்த அவயோக கிரகங்களும் அவயோக நட்சத்திரங்களும் பார்க்குது. அப்ப வந்து என்னன்னா முக்கியமான தேர்வு எழுதக்கூடிய நேரத்தில் இந்த குரு பகவானுக்கு வந்து பரிகாரங்கள் வந்து செய்யும் போது ஜாதகர் வந்து அந்த கர்ம வினை, தீய கர்ம வினையிலிருந்து தப்பிச்சுக்குவார். நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்ப இந்த ஜாதகம் வந்து யார் கொடுத்தது? ஐயா பாலாஜி பொன்னேரி ஐயா. பாலாஜி ஐயா பொன்னேரியில இருக்கீங்க. சரி, ரைட். இது யாருடைய ஜாதகம்? சொன்ன பலன் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குங்க ஐயா. என்ன கரெக்டா இருக்கு? நீங்க சொன்னீங்கல்ல அந்த படிப்பு வந்து ஒரு டைம் மார்க் இருக்கு, ஒரு டைம் மார்க் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அது கரெக்டா கொடுத்துருக்கேன். எப்படி பாத்தீங்க? என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப்னா 9th வந்து சேரும்போது இந்த ரிட்டன் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் டெஸ்ட் வைக்கும்போது ரிசல்ட் வந்து ஒரு டைம் வருது, ஒரு டைம் வரல. ஒரே சில நேரங்கள்ல எக்ஸாம் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆவரேஜான மார்க் எடுப்பாங்க. இடையில வந்து இந்த மந்த்லி டெஸ்ட் அது இதெல்லாம்
ஆனுவல் டெஸ்ட்லேயே சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜான மார்க் எடுத்துருவாங்க. இப்போ இந்த குழந்தை யாருடைய குழந்தை? எங்களோட குழந்தை ஐயா. உங்களுடைய குழந்தை. இப்போ என்ன படிக்குது? 9th முடிச்சிட்டாங்க, இப்போ 10th போறாங்க. 9th முடிச்சுட்டு 10th போகிறாங்க. இப்போ வந்து 9th 8th 7th 6th 5th அந்த எக்ஸாம் எல்லாமே எடுத்து பாருங்க. சில நேரங்களில் வந்து நல்லா படிக்கும், 3rd ரேங்க்கு ஓகே. ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 50% 60% மாறிக்கும். அப்படி நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கு ஐயா. எப்போ நடந்துச்சு அந்த மாதிரி? இந்த 8th-க்கும் 9th-க்கும் இருக்கிற டைம்ல வந்து அந்த மாதிரி மாறி. எந்த எக்ஸாம்ல? 8th வந்து அரையாண்ட எக்ஸாம்ல ஒரு இதுவும் ஆனுவல்ல ஒரு இதுவும் மாறி. இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கு சார். நான் என்ன ரிப்போர்ட் கொடுத்தேன்? சில நேரத்தில் வந்து நல்லா படிக்கும், சில நேரத்தில் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக மாறிடும். அந்த கெடுபலனை தருவது குரு பகவான். ஏன்னா குரு வந்து அவயோகமாக வராது ஜாதகத்தில். ஜாதகர் வந்து பிறந்தது வந்து துலாம் லக்னம். அதனால இந்த குரு பகவான் வந்து எக்ஸாம் நேரத்தில் வந்து கரெக்டாக அவருக்கு வந்து பரிகாரங்கள் வந்து பண்ணணும். என்ன எப்படி இருக்கு பலன்கள்? வித்தியாசமான பாயிண்டா சொல்லிருக்கீங்க சார். அதை இது வரைக்கும் இப்ப நீங்க சொல்லவே இல்லை ஒரு சார். ஜாதகர் வந்து நல்லா படிப்பாரா அப்படின்னா நம்ம வந்து கல்விக்குரிய பாவத்தையும் பார்க்கணும், புதன்ற கிரகத்தையும் பார்க்கணும், ஞானக்காரகன் கேதுவையும் பார்க்கணும். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஜாதகருடைய அவயோகிகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏதாவது அப்பப்போ வந்து தீய கர்ம வினைகளை வந்து கொடுத்து ஜாதகரை கமுத்துவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்து ஜாதகத்தில் நடக்குதா அப்படின்ற பலனையும் இணைச்சு நம்ம வந்து பலன் எடுக்கும் போது தான் அந்த ஜாதகருடைய டோட்டல் எஜுகேஷனுடைய ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். புரிஞ்சுதா? டோட்டல் எஜுகேஷனுக்கு போது பிறப்புல இருந்து அவங்க ஆயுள் வரை எப்ப வேணாலும் ஒருத்தர் வந்து படிக்கலாம். கல்வி பருவத்துல தான் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க, இதுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன வயசு? எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட் வயசா? இல்லைங்க ஐயா. அப்ப கல்வி என்பது ஒருத்தருக்கு வந்து எப்ப வேணாலும் படிக்கலான்ற விருப்பங்கள் வந்து உருவாகலாம். அப்ப ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய அவயோகி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து உன்னிப்பா வந்து கவனிக்கணும். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்தில் வந்து புதன் வந்து யோகி, சூரியன் புதன் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துல நின்று இருந்தாங்க. கரெக்டா? 2 நாளைக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்த ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கா, மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்குன்னு புரிஞ்சு. ஆ அதான் ஐஏஎஸ் படிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க புரிஞ்சது. அந்த ஜாதகம். அம்மா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குங்கம்மா, என்ன விஷயம்? 8:30 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கம்மா. 8:30 மணிக்கு கிளாஸ் முடியும். 8:45 ஆயிரும். ஓகே, ஓகேங்களா? அப்ப ஒரு ஜாதகத்துல வந்து பலன் சொல்லும் போது நம்ம ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். ஒரு பலன் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து கவனிக்கணும். ஓகே தானே? எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சதா? இப்ப நான் வந்து தெளிவா எல்லா பலன்களையும் சொல்றேன் அப்படின்னா நான் வந்து எந்த இடத்துலயும் வந்து ஏமாற மாட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வந்து ஏமாந்துறீங்க. எல்லாரும் சொல்றீங்க முன்னைக்கு, இப்ப பரவாயில்ல, எல்லாருமே தெளிவா வந்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம்
நீங்கள் வந்து கொஞ்சம் பயிற்சிகள் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே குருஜி. ரைட். ஓகே, இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து நல்லா படிக்கிறதுக்கு உண்டான சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ வந்து சொல்கிறேன். சரியா?